நான் என்ன சொல்ல வரேன்னா, உள்ள இருக்கிற பவர்ஃபுல் ஆவியானவரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்கள், அவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்குரிய தெய்வீக ஞானம் எனக்கு வேண்டும். பாருங்க, இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல பாவம் இருக்கு, அநியாயம் இருக்கு, இந்த உலகத்துல அசுத்தம் இருக்கு. ஆகவே இந்த உலகம் பிரச்சனை நிறைந்த உலகமா தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்திலே எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவாலயத்தினுடைய வாசல்ல நின்று தவழ்ந்து இன்னொருத்தர் தூக்கின்னு வந்து ஏதோ சராசரியான தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்படி அல்லங்க. இந்த உலகத்துல மகா பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படி, தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரும்படி, அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.